வணக்கம். அ மோத்திலால் ஆஸ்வால் ஒரு ரிப்போர்ட் மின்ட் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ, டிஐஐ அதாவது ஃபாரின் கம்பெனிஸும், இந்தியாக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ், இந்த இந்தியன் கம்பெனி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வரும். லார்ஜ் கம்பெனி நேம்ல அக்கவுண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாரி பிரைவேட் ஈக்விட்டீஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து டிஐஏஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த டிஏஎஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவா தான் உள்ள வராங்க. ஆனா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் ஃபேக்டர்ஸ பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு சில டைம்ல பையரா டர்ன் ஆயிருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செல்லராவே ரிட்டெயின் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோதிலால் அஸ்வால் குடுத்திருக்கிற இந்த ரிப்போர்ட்ல எஃப்ஐஐ, டிஐஐ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்ல எப்படி இருந்தது? இவங்க என்னென்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? எந்தெந்த ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எஃப்ஐஎஸ பொறுத்தவரைக்கும் கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சிருக்கிறாங்க 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஆனா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. டிஏஎஸ் வந்து கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 210 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டிஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற ஹோல்டிங் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்டை சொல்லலாம். 5.5% ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி லார்ஜ் பிளேயர்ஸ் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள வர்றது, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் இதெல்லாமே இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்டும் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ரீசனாக இருந்தது. கடந்த ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயரில் ஏஷியன் பெயிண்ட் பெரிய அளவுக்கு சர்வே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் டிஏஎஸ் வந்து ஸ்டில் இந்த ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 5.5% ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஜொமேட்டோவோட பேரண்ட் கம்பெனி எட்டர்னல் 2.9% ஹோல்டிங்ஸை டிஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸும் ஹோல்டிங்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 44.3%, டிஏஎஸ் 30%க்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா 74% ஹோல்டிங்ஸ் வந்து எட்டர்னலில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் ரீசெண்டாக நிஃப்டியில் வந்து ஆட் ஆயிருந்தது. அது ஒரு முக்கியமான ரீசன். சிப்லா ஃபார்மா செக்டாரில் டிஏஎஸ் 4.3% ஹோல்டிங்ஸை வந்து கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்கிறாங்க. டூ வீலர் செக்மெண்ட்டில் பஜாஜ் ஆட்டோ டிஏஎஸ் வந்து 1.1% இன்க்ரீஸ் பண்ணி 12%க்கு மேலே ஹோல்டிங்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் ஹோல்டிங்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் லிமிடெட் டாடா குரூப்பில் இருக்கிற ஒரு கன்சூமர் ஸ்டாக் டிஏஎஸ் 1.3% ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி 18.5% ஹோல்டிங்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து மேபி ஃப்ளாட்டாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க 18.4%. பிஎஸ்யூ கம்பெனி எனர்ஜி செக்டாரில் என்டிபிசி 1.7% டிஏஎஸ் ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அடுத்த ரெண்டு ஸ்டாக்கு, ஒன்று ஃபினான்ஷியல் செக்டாரில், இன்னொன்று மெட்டல் செக்டாரில். ரொம்ப முக்கியமானது, இப்போ பார்த்து நம்ம எல்லா ஸ்டாக்குமே நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஃபினான்ஷியல் செக்டாரில் ஸ்ரீராம் ஃபினான்ஸு ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி டிஏஎஸோட ஹோல்டிங் 1% இன்க்ரீஸ் பண்ணி 16.3% ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1.6% டிஏஎஸ் ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 26.3% அளவுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் அதாவது டாடா ஸ்டீலில் டிஏஎஸ் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட ஃபீட்பேக், இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.